Hello all. In this chapter, we are going to discuss about the chapter ray optics and the topic ray optics என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மிரர் ஃபார்முலா டெரிவேஷன். ஸோ இது பார்ட் 3. இது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது பாருங்க, அப்போ தான் இது கிளியராக புரியும். ஸோ கான்கேவ் மிரர் நம்ம எடுத்துக்கிறோம், கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. கிளியர்? அதில் ரே டயக்ராம் ஏபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை நான் பேரலாக எடுத்துகிட்டு போனால் பட்டு ஃபோக்கஸ் வழியாக வரணும். கிளியர்? சென்ட்ராவுக்கு வச்ச வழியாக போனால் மறுபடியும் சென்ட்ராவுக்கு வச்சலே வரணும். அண்டு போலில் அடித்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கிளியர்? எஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரே டயக்ராம் போட்ட பிறகு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல். எம்பிஏ கர்வ்டான அப்ராக்சிமேஷன் மெத்தடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இது தீட்டானா கன்ஃபார்மாக இதுவும் தீட்டா தான். ஸோ இந்த சின்ன ட்ரையாங்கிளோட tan தீட்டா சொல்லுங்கள். tan theta is equal to opposite side b dash a dash by b dash f. Very easy, no? இந்த பெரிய ட்ரையாங்கிளோட tan theta சொல்லுங்க. ஆப்போசிட் சைடு யாரு? mp by adjacent side என்ன? fp. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாம். லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ ஐ கேன் ரைட் b dash a dash by b dash f is equal to MP வர இடத்துல நான் என்ன எழுதலாம்? MP ABயும் பேரலாக இருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் MP is equal to AB. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் MP ஐ கேன் ரைட் AB by FP. ஸோ இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம், ஆர்டர் எழுதிக்கலாம் மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக. B dash A dash by AB is equal to B dash F by FP. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் அசியூம் பண்ண போகிறோம். That is APB. பார்த்தாலே லெஜிபிள் ஆரஞ்சு கலரில் தெரியும். இந்த கீழே உள்ள இந்த ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ அக்கார்டிங் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரைட், I is equal to R, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் சொல்ல வரோம்னா, பிங்கிறதுல இங்கே என்ன ஆங்கிள் அடிக்கிறாங்களோ திஸ் இஸ் நார்மல், வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஈக்குவல். கிளியர்? ஸோ இது யார்? A dash B dash P, இது AB. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிளியராக. இந்த சப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ அதிலிருந்து எழுதுவோம். ஆங்கிள் ஆஃப் tan I சொல்லுங்கள். tan ஐயோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் சைடு AB, அட்ஜசன்ட் சைடு BP. tan R சொல்லுங்கள். ரெண்டுமே ஈக்குவல் தானே. tan R என்ன? A dash B dash by B dash P. இதை கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கலாமா? A dash B dash by AB is equal to B dash P by BP. Very important. Equation number 2. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ வாட் ஐ கேன் டூ நவ்? B dash F by FP is equal to B dash P by BP. ஸோ இப்போது இந்த B dash F நான் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். B dash Fங்கிறது B dash F and P. ஸோ B dash F என்ன பண்ணலாம்? பிபியிலிருந்து FPயை மைனஸ் பண்ணலாம். கிளியர்? ஸோ B dash P என்ன பண்ணுறேன்? B dash Pயிலிருந்து FPயை மைனஸ் பண்ணுறேன். பை FPயை ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எதையுமே மாற்றாமல் நான் அப்படியே எழுதிக்கிறேன். B dash P by BP. கிளியர்? எஸ். ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். B dash Pங்கிறது இங்கே வேரியபிள்ஸ் எல்லாம் எழுதிக்கலாமா? B dash Pங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ B dash P is equal to image distance minus V. மைனஸ் M போட்டால் அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன். பிபிங்கிறது யார்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதையே மைனஸ் யூன்னு போடுறேன். மைனஸ் M போட்டால் சைன் கன்வென்ஷன் லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்ட் சைட்னு சொல்கிறத விட லைட்டு போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணுறேன்னு சொல்கிறதா கரெக்டான ஃபிசிக்ஸ். FP அப்படிங்கிறது என்னது? ஃபோக்கஸ். அதுவும் லைட்டு போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் M. ஸோ இப்போ இந்த வேரியபிளை நான் இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். B dash Pங்கிறது மைனஸ் V, இந்த மைனஸ் மேத்தமெட்டிக்கல் மைனஸ். FPங்கிறது மைனஸ் F, வெரி கிளியர். கீழே ஒரு FP இருக்குது, அது ஒரு மைனஸ் F, விச் இஸ் ஈக்குவல் டு B dash Pங்கிறது மைனஸ் V, BPங்கிறது மைனஸ் U. ஈஸி, நோ? ஸோ இதை கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கிறேன் நான். மைனஸ் V ப்ளஸ் F பை மைனஸ் F இஸ் ஈக்குவல் டு V பை U. ஸோ இங்கே மைனஸை, இந்த மைனஸ் இங்கே இருக்க மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் V மைனஸ் F பை F இஸ் ஈக்குவல் டு V பை யூன்னு கிடைக்கும். சூப்பர். ஸோ இப்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். V by F minus F by F
இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. ஸோ இங்கே ஒரு கேன்சல் ஆகி ஒரு 1 வரும். அந்த 1 ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க அடுத்த ஸ்டெப்பில். ஸோ வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ ப்ளஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வியால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வியால் டிவைட் பண்ண போகிறேன். வி ரைட். ஸோ வி கேன்சல், வி கேன்சல். வாட் ஆர் த ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் வி ஹேவ்? 1 by f is equal to 1 by u plus 1 by v. அவ்வளோதான். ஸோ மிரர் ஃபார்முலா அச்சீவ் பண்ணியாச்சு. 10th இதை நீங்கள் ஃபார்முலாவாக படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சிம்பிளாக ரே டயக்ராம் வச்சு படிச்சிட்டோம். அடுத்தது மேக்னிஃபிகேஷன் கையோட பார்த்துருவோம். ரொம்ப ஈஸி. ஸோ ஸோ அகெயின் இந்த டயக்ராமில் இருந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன் அதோட ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்சிடென்ட்டோட டேனை சொல்லுங்கள். ஆப்போசிட் சைடு யார் இருக்கா? ஏபி. அட்ஜசன்ட் சைடு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி. ரிஃப்ளெக்ஷனோட டேன் சொல்லுங்கள். டேன் ஆர் சொல்லுங்கள். ஏ டேஷ் பி டேஷ் பை பி டேஷ் பி. ஸோ இன் ஜென்ரல் வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எது இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் தான் இமேஜோட ஹைட்டு. சாரி, ஆமாம், இமேஜோட ஹைட்டு டிவைடட் பை ஆப்ஜெக்டோட ஹைட்டு ஏபி. இதை அப்படியே மாற்றி எழுதலாம். ஏ டேஷ் பி மேலே எடுத்துகிட்டு போகலாம். பி டேஷ் பி பை பிபி. வெரி ஈஸி, நோ? ஸோ வாட் இஸ் ஏபி? ஆப்ஜெக்ட் ஹைட். வாட் இஸ் ஏ டேஷ் பி? இமேஜோட ஹைட். அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஹெச்ஐ பை ஹெச்ஓ இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. நான் என்ன சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறேன். ஸோ ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்துட்டு இன்வெர்டடாக இருக்காங்க, கரெக்டாக தலைகீழாக இருக்காங்க. அப்போ நான் ஒரு சைன் கன்வென்ஷன் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நார்மலாக அப்போர்டில் தான் போகிறாங்க, அது ப்ளஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்காங்க மைனஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் லெஃப்ட் சைடில் இருக்காங்க மைனஸ். ஸோ த அவுட்புட் இஸ், த ரிசல்டன்ட் இஸ் ஹெச்ஐ பை ஹெச்ஓ இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. ஸோ மைனஸால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் height of image by height of object is equal to minus v by u. So magnification is equal to height of image by height of object is equal to minus v by u. Clear? Very easy, right? Thank you for watching. So part 1 part 2 பார்த்துட்டு தான் இந்த பார்ட் நீங்கள் பார்த்துருக்கணும். ஒரு பார்ட்டும் பார்த்துட்டு அடுத்தது இப்போ part 3 முடிச்சிருக்கோம், part 4 போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டியாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.